அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துருங்க. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு ஜனவரி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது வருது இல்லையா? அதாவது பெருமாள் வழிபாட்டுக்குரிய மிக மிக புண்ணியமான ஒரு நாள்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நாளானது நமக்கு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வருதா அல்லது 10ஆம் தேதி வருதா? ஏன்னா 2 நாள்லேயுமே வந்துட்டு கேலண்டரில் ஏகாதசி திதின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்த நாளில் நம்ம விரதம் இருக்கணும், எந்த நாளில் கண் விழிக்கணும் என்பது குறித்து நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான ஏகாதசிகளில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதி, அதுவும் வளர்பிறை ஏகாதசி திதி இருக்கு இல்லையா? இதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த விருப்பமான இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி நம்மளுடைய பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சில பேருக்கு இறப்பிற்கு பிறகுதான் மோட்சம் கிடைக்கும். ஆனால் வாழும்போதே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கஷ்டமே வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஏகாதசி திதி நாளில் விரதம் இருந்தோம்னா அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அந்த நாளில் என்ன செஞ்சோம்னா அதிர்ஷ்டம், செல்வ வளம் எல்லாமே நமக்கு பெருமாள் கொடுப்பாரு அப்படிங்கிறது பார்த்துடலாம். அனைத்து விரதங்கள்லேயும் மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுறது இந்த ஏகாதசி விரதம். பெருமாளுடைய அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி திதியில் தொடங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம். பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் அப்படிங்கிறதுனால இந்த ஏகாதசி விரதத்தை மோட்ச விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் நான் முன்பே சொன்ன மாதிரி நம்மளுடைய இறப்பிற்கு பிறகு மோட்சத்தை தருவது மட்டும் இல்லாமல் வாழும்போதே நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதாவது துன்பம் தீர, ஒரு காரியம் எடுத்தோம் அப்படிங்கும்போது அதில் வெற்றி கிடைக்க, செல்வ வளம் அதிகரிக்க, நோய்கள் நீங்க, கடன் பிரச்சனை தீர, கவலை தீர எல்லாத்துக்குமே இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திதிகளில் 11ஆவது திதியாக வரக்கூடிய இந்த ஏகாதசி வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு மாதத்துக்கு 2 முறை வருங்க. வருஷத்துக்கு 24 அல்லது 25 ஏகாதசி திதி கூட வரும். இந்த ஆண்டு நமக்கு 2 ஏகாதசி திதி இருக்கு. அதாவது 2 வைகுண்ட ஏகாதசி இருக்கு. ஜனவரியில் ஒன்று வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நிறைவடையும் போது டிசம்பர்லேயும் ஒன்று வருது. அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. அது குறித்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த மாதம் 2 ஏகாதசி திதி வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 2 ஏகாதசி திதியிலையும் விரதம் இருக்க முடியாதவங்க இப்போ வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னாவே போதும். மேலே சொன்ன அந்த 24 ஏகாதசி நாள்லேயும் நீங்கள் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு ஏகாதசி அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பொரு காலத்தில் அரக்கனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பயங்கரமான ஒரு போர் நடக்குது. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு குகையில் போயிட்டு ஓய்வெடுக்கலான்ட்டு போகிறாரு. அவர் ஓய்வெடுக்கிற சமயத்தில் அவரை போய் நம்ம கொண்டுறணும்னு சொல்லிட்டு அந்த அரக்கனானவன் அந்த குகைக்குள்ளே போகிறான். அப்போ பெருமாள் உறங்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் சக்தி அந்த அரக்கனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுது. அதாவது அவனை தோக்கடிச்சிருது. அப்போது கண் விழித்த மகாவிஷ்ணு வர ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அழைக்கிறாரு. அதனால தான் இந்த ஏகாதசிங்கிற பேர் இந்த திதிக்கு வருது. அதாவது தன்னுடைய பெண் உருவம் அப்படிங்கிறது தான் ஏகாதசி திதி. உனக்குரிய நாள் அன்னைக்கு யார் ஒருத்தங்க விரதம் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன கேட்டாலும் அதை நீ வாரி வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுக்குறாரு பெருமாள். அதனால தான் இந்த ஏகாதசி திதிக்கு இவ்வளவு விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் மார்கழி மாதத்தில் அமாவாசை ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறோம் இல்லையா? அப்போ ஹனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரக்கூடிய அந்த 11ஆவது நாள் தான் வைகுண்ட ஏகாதசியை நம்ம கொண்டாடுவோம். நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த ஏகாதசி திதிக்கு மோட்ச ஏகாதசி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. இந்த ஏகாதசி திதியில் நம்ம விரதம் இருந்து இரவு கண் விழித்து பரமபத வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்தோம் அப்படிங்கும்போது மோட்சத்துக்கு செல்வதற்கான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இந்த ஜனவரியில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி நமக்கு 9ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 12:04 அப்படிங்கும்போது தொடங்குது. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:02 அப்படிங்கும்போது முடியுது.
அப்போ 2 நாளில் எந்த நாளில் விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்தின் போது நமக்கு வந்து ஏகாதசி திதி என்னைக்கு இருக்குதோ அந்த நாள் தான் நம்ம வைகுண்ட ஏகாதசியாக கணக்கு வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் ஏகாதசி திதியாக வந்து நம்ம கணக்கு வச்சுக்கணும். இருந்தாலும் நம்ம முதல் நாள், அதாவது வியாழக்கிழமை நாள்லேயே நமக்கு 12 மணிக்கு மேலே ஏகாதசி திதி பிறந்ததுனால அந்த நாளில் தான் வந்துட்டு நம்ம விரதம் இருக்கணும். அந்த நாளில் நீங்கள் காலையிலேருந்தே உணவு எதுவும் எடுத்துக்காமல் ஒரு பெரிய பாத்திரத்தில் சுத்தமான குடி தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நீங்கள் துளசி இலைகளை வந்து நல்லா அலம்பிட்டு நீங்கள் அதை வந்து அந்த தண்ணீரில் வந்து போட்டு வச்சுருங்க. அது நல்லா வந்து ஊறட்டும். அந்த நாள் முழுவதுமே நீங்கள் வெறும் துளசி தீர்த்தம் மட்டும் குடித்து உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இப்படி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியாதவங்க பால், பழம், அவல் இது போன்ற பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம். இது உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்டதான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் துளசி தீர்த்தம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் வியாழக்கிழமை நாள் முழுவதுமே வந்து இது போல் உபவாசம் இருக்கணும். வியாழக்கிழமை நைட்டு முழுவதும் வந்துட்டு நீங்கள் தூங்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் வந்துட்டு டிவி பார்க்குறது, மொபைலில் கேம் விளையாடுறது, ஏதாவது படம் போட்டு பார்க்குறது இந்த மாதிரியும் வந்து பண்ணக்கூடாது. உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு கூட அங்கே இருக்கிறவங்க பாடல்கள்லாம் பாடினாங்கன்னா நீங்கள் கூட சேர்ந்து பாடல்கள் பாடலாம். இல்லைன்னா ராமாயணம் இது போல் ஏதாவது கதைகள் சொன்னாங்கன்னா அது மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்டுட்ருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணுங்கள். இல்லைன்னா டிவியில் வந்துட்டு இப்போது தெய்வ புராணங்கள் ஏதாவது ஓடுது, இல்லைன்னா வேறு ஏதாவது ராமாயணம் நீங்கள் பார்க்கலாம், மகாபாரதம் பார்க்கலாம்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டு வேணால் பார்க்கலாம். ஆனால் வேறு எதுவும் வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. மனசு சஞ்சலப்படுற மாதிரி வேறு எதையும் வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. இரவு முழுவதும் வந்துட்டு நீங்கள் கண் விழிச்சிட்ருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி காலையில் 10 மணி 2 நிமிடங்கள் அப்படிங்கும்போது நமக்கு ஏகாதசி திதியானது நிறைவாகுது. நீங்கள் ஜனவரி 10ஆம் தேதி காலையில் இப்போ உங்கள் ஊர் கோவிலில் அர்ச்சகர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எந்த நேரத்தில் சொர்க்கவாசல் திறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கோவிலில் பார்த்திங்கன்னா 3 மணி, ஒன்றில் 4, 4:30 அந்த மாதிரி வந்து டைமிங் சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் மறக்காமல் போயிட்டு பரமபத வாசல் வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் பெருமாளுடைய தரிசனம் வந்து பாருங்கள். பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சரி விரதம் தான் இருந்தாச்சு, நைட்டு முழுசாக கண் முழிச்சிட்டு இருந்தோம், இப்போ நம்ம தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தூங்கக்கூடாது. நீங்கள் முதல் நாளும் விரதம் இருக்கணும். அதே போல் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு பெருமாளுக்கு ஒரு வழிபாடு வீட்டில் நம்ம படம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த படத்துக்கு நல்லா தூய்மைப்படுத்தி துளசி இலைகள் கொண்டு அர்ச்சனை செஞ்சுட்டு ஒரு சின்ன நிவேதனம் வச்சுட்டு நீங்கள் 10 மணிக்கு மேலே உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். அதாவது ரொம்ப வந்து பசி தாங்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் உணவு வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நைட்டு வந்து தூங்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் காலையில் வந்து தூங்கக்கூடாது. நீங்கள் மாலை 6 மணி வரைக்கும் கட்டாயம் கண் விழிச்சிட்டு இருந்து சின்னதாக ஒரு பூஜை செஞ்சுட்டு மாலை நீங்கள் 7 மணிக்கு கூட தூங்கிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நடுவில் எக்காரணம் கொண்டும் நீங்கள் தூங்காதீங்க. அந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை வந்துட்டு நீங்கள் உச்சாடனம் வந்து பண்ணுங்கள். ஒரு சில மந்திரங்கள் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கூட போதும். இல்லைனா வீட்டில் சுந்தரகாண்டம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் படிக்கிறது உங்களுக்கு கூடுதல் விசேஷமான பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் எந்த நாளில் விரதம் இருக்கணுங்கிறது குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும். அதாவது வியாழக்கிழமை நாளில் முழுவதும் விரதம் இருக்கணும், இரவு வந்து கண் விழிக்கணும், வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் போய் சொர்க்கவாசல் திறப்பை பார்க்கணும், வீட்டுக்கு வந்துட்டு தேவைப்படுறவங்க நீங்கள் உணவு எடுத்துக்கலாம், ஆனால் தூங்க மட்டும் கூடாது. இரவு வந்து நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு 7 மணிக்கு கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம். உங்களால் அப்படி வந்து மதியம் வரைக்குமே எங்களால் வெள்ளிக்கிழமை நாள் விரதம் இருக்க முடியும், அதாவது வியாழக்கிழமை முழுமையும் இருந்துட்டு வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா 2 மணிக்கு மேலே வீட்டில் வந்துட்டு பலவிதமான காய்கறிகளை கொண்டு சமையல் செஞ்சு அதை வந்துட்டு நீங்கள் படையல் இட்டுட்டு சாப்பிட்டு உங்களோட விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். சரி, இப்போது இந்த நாளில் சொல்ல வேண்டிய சில மந்திரங்கள் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரங்களை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் கோவில்லையும் சொல்லலாம், வீட்லேயும் சொல்லலாம். நைட்டில் கண் முழிச்சிட்டு இருப்பீங்கள்ல, அந்த சமயத்தில் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக வந்துட்டு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.